ஒரு சிலருக்கு இருக்கிற குழப்பம் என்னன்னா ஹார்ட் ஆர் மைண்ட். அதாவது சில விஷயங்கள்ல இதயம் சொல்றதை கேட்கறதா இல்ல மைண்ட் சொல்றதை கேட்கறதா, மனம் சொல்றதை கேட்கறதா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. இதயம் எப்பவுமே நமக்கு எந்த விஷயங்களை பற்றி அதிகமா சொல்லுனா இமோஷனலான விஷயங்கள், ரிலேஷன்ஷிப், உறவுகள்ல ஒருத்தர்கிட்ட நம்ம கொஞ்சம் வருத்தமா இருக்கோமா, சந்தோஷமா இருக்கோமா, இல்ல நம்ம பரவாயில்லன்னு அவங்க கிட்ட போய் பேசலாமா, இல்ல என்ன பண்றதுங்கிற அந்த விஷயங்கள் எல்லாம் இதயம் தான் அதிகமா நமக்கு சொல்லும். ஏன்னா அங்க நம்ம உணர்வு பூர்வமா அதை உணர்ந்து பார்க்கிறோம். அதே மாதிரி நமக்கு ஒரு சில நேரங்கள்ல ஒரு தார்மீகமான விஷயங்கள், இப்போ இந்த விஷயத்துல ஒரு மாரல் கமிட்மெண்ட் நமக்கு இருக்கு, நம்ம வாக்கு கொடுத்துட்டோம், கண்டிப்பா இதை நம்ம செஞ்சு ஆகணும் அப்படிங்கிற உணர்வுகளை நம்ம இதயம் தான் சொல்லும். ஏன்னா அது உணர்வு பூர்வமா நம்ம ஃபீல் பண்றோம். இந்த மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம்னா நம்ம பண்ணணும். இதெல்லாம் இதயம். இப்போ மைண்ட் எப்படின்னா, மைண்ட் அதெல்லாம் பார்க்காது. மைண்ட் லாஜிக், எது சரி எது தப்பு, இது பண்ணா இப்படி ஆகும், அது பண்ணா அப்படி ஆகும். ப்ராக்டிக்கலா எதை செஞ்சா பிரச்சனை இல்லாம இருக்கும், எதை செஞ்சா சீக்கிரம் முடிக்கலாம், இந்த மாதிரி பார்க்கும். அனாலிசிஸ் நமக்கு மைண்டு தான் பண்ணும். இதயம் அனாலிசிஸ் பண்ணாது. ஒருத்தர் பிடிச்சு போச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினைக்கும். ஆனா மைண்ட் ஒருத்தர் பிடிச்சாலும் இவ்வளவுதான் அவங்களுக்காக நம்ம பண்ண முடியும், இதுக்கு மேல நம்ம கொஞ்சம் பின்வாங்கிறது பெட்டர் அப்படின்னு இதை மைண்ட் நமக்கு சொல்லும். ஸோ மைண்ட் எப்போவுமே ஒரு பிளானிங்கோட இருக்கும், லாஜிக்கோட இருக்கும், அனாலிசிஸோட இருக்கும். இதயம் இமோஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதனால நம்ம இதயத்தை மட்டுமே நம்பினாலும் சில சமயம் தவறாயிடும் நம்ம எடுக்கிற முடிவுகள். மனம் சொல்றதை மட்டும் நம்ம கேட்டோம்னா உறவுகள்ல நிறைய நம்ம இழந்துட முடியும். அதனால அந்த இதயத்திலேருந்து வர உணர்வுகளை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக நம்ம அதை உணர்ந்து பார்க்கணும். நம்ம இதயம் மைண்ட் உள்ளுக்குள்ளேருந்து நமக்கு என்ன தோணுது. ஒரு மனிதரோட பிரச்சனைனா அதை நம்ம பரவாயில்ல, அந்த உறவு முக்கியம்னு சொல்லிட்டு போலாமா, இல்ல அதை பெருசாக்கி நம்ம பேசணுமா, இதெல்லாம் இதயம் தான் நமக்கு சொல்லும். அதே சமயம் மனம் அப்படிங்கிறது இப்போ ஒரு வேலைன்னு வரும்போது சில நேரங்கள்ல அந்த வேலை குறித்த நேரத்துல முடிக்க முடியல, இப்போ அதை போய் நம்ம அங்கே சொல்லணுமா இல்லை சீக்கிரமா முடிச்சுட்டு கொண்டு போய் கொடுக்கறது நல்லதா, முடிச்சுட்டு கொடுக்கறது பெட்டர்னு தான் மனம் சொல்லும். ஸோ அந்த மாதிரி ப்ராக்டிக்கலான விஷயங்கள்ல மனம் சொல்றதை கேட்டுக்குங்க. ஆனால் கடைசியா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதயம் சொல்றதையும் வாங்கிக்கணும், கொஞ்சம் மனம் சொல்றதையும் எடுத்துக்கணும். ரெண்டையும் சேர்த்து நமது இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ, உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதுதான் கடைசியா நம்ம முடிவாக இருக்கணும்.